இன்னைக்கு வந்து நம்ம பேஷண்ட் பார்த்தீங்கன்னா முட்டி வலியோட வந்திருக்காங்க. முட்டி வலிக்கு டேப்லெட்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஜெக்ஷனில் நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன இன்ஜெக்ஷன் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன். அது எப்படி போடலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 20 ml ஆஃப் பிளட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இந்த சிரஞ்சு மூலமாக 20 ml ஆஃப் பிளட் எடுக்க போகிறோம். ஓகே, எடுத்துருங்க. இப்போ 20 ml ஆஃப் பிளட் எடுத்தாச்சு. அம்மாவோட பிளட் எடுத்திருக்கோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சென்ட்ரிஃபியூஜ் மெஷினில் ஒரு 5 minutes சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு பிளட்ல இருக்க அந்த பிளேட்லெட்ஸ் அணுக்களை மட்டும் செப்பரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பிஆர்பி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க பிளட்டையே எடுத்து அதில் இருக்க பிளேட்லெட் அணுக்களை மட்டும் செப்பரேட்டாக பிரித்து அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பிளேட்லெட்டில் வந்து நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அது முட்டி தேய்மானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஜவ் எதாவது கிழிஞ்சிருந்தாலும் அது ஆடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதாங்க சென்ட்ரிஃபியூஜ் மெஷினு. இதில் வந்து நம்ம எடுத்த பிளட்டை வந்து இப்போ உள்ள மெஷினுக்குள்ள வச்சு ஒரு 5 minutes வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிஞ்சிருச்சுங்க. 5 minutes முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் அப்படியே செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிசி. இங்கே இருக்கிற நடுவில் அந்த சின்னதாக இருக்கிறது வந்து டபிள்யூபிசி வெள்ளை அணுக்கள்ங்க. மேலே இருக்கிறது பிளாஸ்மா. இப்போ இன்னொரு சைக்கிள் 3 minutes விட்டுட்டா பிளேட்லெட் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்பின் விட போகிறார் 3 minutesக்கு. இப்போ வந்து டபிள்யூபிசி மட்டும் செப்பரேட் பண்ணுறோம் அதுலேருந்து. இப்போ அடுத்த ஸ்பின் 3 minutesக்கு ரன் ஆக போகுது. மேலே இருக்க லேயர் தான் வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷனுங்க. இப்போ சென்ட்ரிஃபியூஜ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சிரஞ்சில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பிஆர்பி. இதுதாங்க பிஆர்பி. 20 ml ஆஃப் பிளட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ml கிட்ட இருக்கு. வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்பி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. நம்ம உடம்புல இருக்க பிளட்டு 20 ml பிளட் எடுத்து அதில் சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் கொடுத்து அதில் இருக்க பிளேட்லெட் அணுக்களை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி நிறையா கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை வலி, முழங்கால் வலி, ஃபிளாண்டர் ஃபேஷியட்டிஸ் குதிங்கால் வலி, அப்புறம் டென்னிஸ் எல்போ, கோல்ஃபர்ஸ் எல்போ, இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸில் இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, வேறு இதெல்லாம் இருக்குது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் என்ன சைட் எஃபெக்ட்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் போடும்போது சம்டைம்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனில் கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்க பிளட்டை எடுத்து பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்த இன்ஜெக்ஷனில் கிடையாதுங்க.
பிஆர்பி இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னிக்ங்க. முன்னாடி டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், ஹைலோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷனால ரொம்ப சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதனால நீங்கள் எல்லா பேஷண்ட்ஸும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து இப்போ நீலு மெடிக்கல் சென்டர் செல்வபுரத்தில் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பெனிஃபிட் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.